தமிழ் திரையுலகில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது. தேசிய விருது பெற்ற நடிகர் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா சேதுபதி ஃபீனிக்ஸ் திரைப்படத்தின் மூலம் தனது முதல் அடியை எடுத்து வைத்துள்ளார். இந்த விளையாட்டு அதிரடி திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு இளம் மல்யுத்த வீரர் அதிகார வெறி கொண்ட சக்திகளை எதிர்த்து போராடும் கதையை ஃபீனிக்ஸ் சித்தரிக்கிறது. அதன் யதார்த்தமான கதைக்களமும் புதிய நடிப்பும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. சூர்யாவின் திரையுலகப் பிரவேசம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. திரைப்படத் துறைக்குள் நுழைவதற்கு முன் தனது தந்தை விஜய் சேதுபதி தனக்கு அளித்த 2 பொக்கிஷமான அறிவுரைகள் குறித்து சூர்யா சமீபத்தில் மனம் திறந்து பேசினார். இந்த அறிவுரைகள் எந்த ஒரு இளம் கலைஞனுக்கும் வழிகாட்டும் ஒளிவிளக்காக அமையும். சூர்யா ஒரு நேர்காணலில் தனது தந்தை தனக்கு அளித்த அறிவுரைகள் மிகவும் எளிமையானவை, ஆனால் ஆழமானவை என்று குறிப்பிட்டார். என் அப்பா 2 விஷயங்களை மட்டுமே சொன்னார் என்று அவர் பகிர்ந்து கொண்டார். ஒன்று, ஒரு நெப்போக்கிட்டாக இருப்பதால் எதிர்மறையான விஷயங்களை கையாளும் திறன் இருக்க வேண்டும் என்று சூர்யா கூறினார். இது திரையுலகில் வாரிசு நடிகர்கள் எதிர்கொள்ளும் சவால்களைப் பற்றிய ஒரு யதார்த்தமான பார்வையாகும். மற்றொரு அறிவுரை, உங்கள் வேலைக்கு நீங்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதாகும். ஏனென்றால் இது ஒரு நபர் மட்டும் செய்யும் வேலை அல்ல, இது ஒரு குழுப்பணி என்று சூர்யா விளக்கினார். செயல்முறையை நம்புங்கள், உங்களால் முடிந்ததைச் செய்யுங்கள், எந்த வேலையாக இருந்தாலும் அதற்கு 100% கொடுங்கள் என்று விஜய் சேதுபதி அறிவுறுத்தியுள்ளார். இந்த வார்த்தைகள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. அதே நேர்காணலில் மகாராஜா படப்பிடிப்பு தளத்தில் இருந்த நினைவுகளை சூர்யா அன்புடன் நினைவு கூர்ந்தார். அங்கு விஜய் சேதுபதி தனது மிகவும் சுவாரஸ்யமான கதாபாத்திரங்களில் ஒன்றில் நடித்ததை அவர் கவனித்தார். மகாராஜா படப்பிடிப்பு தளத்திலிருந்து எனக்கு நினைவில் இருக்கும் ஒரு விஷயம் இது. அவரது முழு வாழ்க்கையிலும் அது ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் என்று நினைக்கிறேன் என்று சூர்யா கூறினார். அந்த கதாபாத்திரத்தை அவர் வித்தியாசமாக ஆராய்ந்த பல விஷயங்களை அவர் என்னிடம் சொல்வார். அந்த கதாபாத்திரம் அவருக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது என்று நினைக்கிறேன் என்று சூர்யா மேலும் தெரிவித்தார். இது ஒரு நடிகராக விஜய் சேதுபதியின் அணுகுமுறையை வெளிப்படுத்துகிறது. திரைப்பட உரையாடல்கள் தங்கள் வீட்டில் அடிக்கடி நடக்கும் ஒரு விஷயம் என்றும் சூர்யா வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு முறையும் தனது தந்தை படப்பிடிப்பில் இருந்து திரும்பும்போது அவர்கள் நடித்த காட்சிகளைப் பற்றி விவாதிப்பார்கள். ஒரு தருணம் எவ்வாறு விளக்கப்பட்டது அல்லது செயல்படுத்தப்பட்டது என்பது குறித்து அவர்கள் பெரும்பாலும் கருத்துக்களை பரிமாறிக் கொள்வார்கள். அவர் அந்த காட்சியை எப்படிச் செய்தார் என்பதை விளக்க விரும்புகிறார் என்று சூர்யா கூறினார். நாங்கள் ஒரு உரையாடலை மேற்கொள்வோம். ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது எங்களுக்கு வெவ்வேறு கண்ணோட்டங்கள் இருக்கும். எனக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கும், அவருக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கும். உரையாடல்கள் வெவ்வேறு கண்ணோட்டங்களைச் சுற்றியே இருக்கும். நாங்கள் பேசுவோம். இந்த உரையாடலில் தவறு அல்லது சரி என்று எதுவும் இல்லை. எல்லாம் ஒரு சிந்தனை செயல்முறை, அவ்வளவுதான் என்று சூர்யா விளக்கினார். ஆனல் அரசு இயக்கிய ஃபீனிக்ஸ் திரைப்படம் சூர்யா சேதுபதியின் அறிமுகப் படமாக அமைந்துள்ளது. இந்த திரைப்படம் ஒரு இளம் மல்யுத்த வீரரின் கதையை பின்தொடர்கிறது. அவர் சூழ்ச்சி மற்றும் கட்டுப்பாட்டால் ஆளப்படும் ஒரு உலகில் சிக்கிக்கொள்கிறார். விளையாட்டு மற்றும் உயிர் பிழைத்தலின் பின்னணியில் அதிகாரம், எதிர்ப்பு மற்றும் உள்மோதல் போன்ற கருப்பொருள்களை இது ஆராய்கிறது. இப்படத்தில் அபிநக்ஷத்ரா, ஜே விக்னேஷ், வரலட்சுமி சரத்குமார், சம்பத்ராஜ் மற்றும் தேவதர்ஷினி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். ஃபீனிக்ஸ் திரைப்படம் ஜூலை 4 அன்று திரையரங்குகளில் வெளியானது. சூர்யா சேதுபதியின் இந்த முதல் படி அவரது தந்தையின் வழிகாட்டுதலுடன் தமிழ் திரையுலகில் ஒரு புதிய நட்சத்திரத்தின் உதயத்தை குறிக்கிறது. அவரது எதிர்கால பயணத்திற்கு வாழ்த்துக்கள்.